ஹைபடிஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த லேப்டாப் சார்ஜரில் இதுமாரி சிலிண்டர் ஷேப்பில் இருக்க இது எதுக்குடா வந்து யூஸ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது பேர் வந்து ஃபெரைட் பீட்னா ஃபெரைட் கோருன்னுவோம். இது ஆக்சுவலாக இது உள்ளே வந்து காயில் மாரி வவுண்டாயிருக்கும். நிறையா இது உள்ள மெட்டல் ஆக்சைடு இருக்கும். இது எதுக்குடா யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து சார்ஜர் வந்து ஏசி தான் முக்கால்வாசி வரும், அதுலேருந்து சைன் வேவ் தான் வரும். அதில் இந்த சைன் வேவ் வரும்போது அன்வான்டான சிக்னல்ஸ் நிறைய வரும் ஹை ஃப்ரீக்வன்சியில். இது வந்து என்னமா பண்ணுது, அந்த ஃப்ரீக்வன்சியை பிளாக் பண்ணி நம்மளுக்கு வந்து வாண்டடான சிக்னல் மட்டும் தான் கொடுக்கும். அன்வான்ட் சிக்னலை வந்து அப்சர்வ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நாய்ஸை வந்து குறைக்குது. இது வந்து நாய்ஸை சப்ரஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து வேவ் இன்டர்ஃபரன்ஸ் வந்து குறைக்குது. வேவ் இன்டர்ஃபரன்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். வந்து வேவ் இன்டர்ஃபரன்ஸ்னால் 2 வேவ்ஸ் வந்து ஒரே கம்பைனாக இல்லை மெர்ஜாகி வந்து வரதான் வந்து வேவ்ஸ் ஒன்றும். இதை வந்து அதுமாரி வர வேவ்ஸை வந்து பிளாக் பண்ணி வைக்கிது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து லேப்டாப் சார்ஜர் டக்குன்னு ஆஃப் பண்ணுவோமா, அப்போ ஆஃப் பண்ணும்போது ஹை ஃப்ரீக்வன்சியில் வந்து இதுமாரி வந்து வேவ் வரும். அப்படி வரும்போது வந்து அது வந்து இந்த உருண்டை இல்லாமல் போயிடுச்சுன்னா வந்து லேப்டாப் வந்து ஃப்ளிக்கரிங்கோ இல்லை உள்ளே இருக்கிற இம்பார்ட்டண்டான காம்பவுண்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த காம்போனன்ட் இருக்கிறதுனால தான் வந்து இந்த ஃப்ரீக்வன்சியை கம்மி பண்ணி நம்மளுக்கு லேப்டாப்புக்கு தேவையான லேப்டாப் தாங்குகிற அளவுக்கான ஃப்ரீக்வன்சியை இது தருது. சரி, இதை ஏன்டா வந்து இந்த இடத்துல வச்சுருக்கலாமே, ஏன் இங்கே வச்சுருக்கோம், ஏன் எண்ட் ஆஃப் த இதில் கேபிளில் வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் இன்ஜினியரிங் வேலை செய்யுது. ஆக்சுவலாக வந்து இன்ஜினியர்ஸ் வந்து இதை டிசைன் பண்ணும் போதே வந்து இதை வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம், இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி பார்க்கலான்னு சும்மா ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ப்ளேஸ் பண்ணி பார்க்கும்போது எஃபெக்டிவாக இந்த சார்ஜர் எண்டிங்கில் வந்து கேபிளோட எண்டிங்கில் வந்து இதுமாரி ப்ளேஸ் பண்ணும்போது மட்டும்தான் அது ரொம்ப எஃபெக்டிவாக வந்து இந்த வேவ் இன்டர்ஃபரன்ஸ் வந்து பிளாக் பண்ணுது. அப்புறம் வந்து நாய்ஸ் வர்றதை சப்ரஸ் பண்ணுது, ஹை ஃப்ரீக்வன்சியை வந்து பிளாக் பண்ணுது. ஓகேவா? இனிமேல் வந்து இதுமாரி வீடியோ பார்க்க என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் நண்பா.